ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூம் அண்ட் செகண்ட் வேல்யூம் ரெண்டும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ் தனியாக 5 மார்க்ஸ் தனியாக நான் இதில் பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் உள்ளது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஏன்னா நீங்கள் இதில் உள்ளதை மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். இல்லை அதிக மார்க் எடுக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கும் இதுலேருந்து அதிகமாக கவர் ஆகும். இதுலேருந்து எந்த கொஷினும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போங்க. ஏன்னா முக்கியமாக இதில் தான் வரும். நான் இதில் 12 லெசனுக்கான முக்கியமான எல்லா 5 மார்க்ஸும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 மார்க்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கூட நீங்கள் இதில் உள்ள பார்க்கலனா கூட 5 மார்க்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஏன்னா இதுலேருந்து கம்பல்சரி 5 மார்க்ஸ் அதிகமாக கவர் ஆகுது. நீங்கள் முக்கியமாக இதை பார்க்க வேண்டியதுன்னா இதில் எல்லாம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய கொஷின்ஸ் தான் இதெல்லாம். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதில் நல்லா பேஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் உள்ளது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கொஷின் நீங்கள் கூட விட்டுறாதீங்க. ஏன்னா நான் இதில் கொடுத்துருக்கே ரொம்ப கம்மியான கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னு. அது நிறையா இருக்குது, அவ்வளோவும் படிக்க முடியாது. இன்னும் எக்ஸாமுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஷின்ஸை நீங்கள் நல்லா தரவு பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இதையாச்சும் நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிக மார்க்ஸ் எடுக்க முடியும். இல்லைனா மார்க்ஸ் கம்மியாகவும். ஃபிசிக்ஸில் மார்க்ஸ் அதிகமாக எடுக்கலாம், கெமிஸ்ட்ரியில் அது மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் முக்கியமாக நிறையா இந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த இதெல்லாம் வரும். உங்களுக்கு யூபிஎஸ்சி நேம் அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது உங்களால் அட்டன் பண்ண முடியாது. நல்லா படிக்கிறவங்க அட்டன் பண்ணலாம். இல்லை நல்லா அதை புரிஞ்சிக்க முடியலன்னா அதை அட்டன் பண்ணி வேஸ்ட்டு தான். நீங்கள் இதை மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க் எடுக்க முடியும். தேங்க்யூ.